SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கோவை சாய்பாபா கோவில் பகுதியில் ஒரு புதிதாக மேம்பால பணியானது துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. சுமார் 2 மாதத்திற்கு மேலாக இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வடகோவை பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலம், அதனை தொட்ட பகுதியிலிருந்து கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலம் வரை இந்த மேம்பாலத்தை புதிதாக அமைக்க வேண்டும் என ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த வடகோவை மேம்பாலத்திலிருந்து சுமார் 700 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய முருகன்மில் சந்திப்பு பகுதியிலிருந்து சுமார் ஒரு 1.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த புதிய மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் இந்த மேம்பாலம் பணி அமைக்கக்கூடிய இந்த பணியானது வெறும் பெயரளவிற்கு மட்டுமே இந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இந்த பணியை வடகோவை மேம்பாலத்திலிருந்து கவுண்டம்பாளையம் மேம்பாலத்தை இணைக்கக்கூடிய பகுதிக்கு இணைத்தால் மட்டுமே வரக்கூடிய காலங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது முழுமையாக தீரும் எனவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனவே இது மட்டுமின்றி வரக்கூடிய காலத்தில் இன்னும் சில ஒரு வாரங்களில் இந்த சங்கனூர் சந்திப்பு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த கவுண்டம்பாளையம் பாலத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் சுமார் ஒரு 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஒரு ரவுண்டானா அமைக்கப்பட்டு அந்த ரவுண்டானாவிலிருந்து போக்குவரத்தை சீரமைக்கக்கூடிய பணிகளும் துவங்கப்பட இருக்கிறது என்ற ஒரு தகவலானது வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த மேம்பாலம் துவங்கும் பகுதி அதேபோன்று முடியும் பகுதி என 2 பகுதியிலும் சுமார் ஒரு 500 மீட்டர் தூரத்திற்கு இந்த பாலத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துருக்கள் தற்போது வந்திருக்கிறது. இது தொடர்பாக நம்மிடையே அதிமுகவினுடைய மாமன்ற உறுப்பினர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த மேம்பாலத்தினால என்ன ஒரு சிக்கல் இருக்குது, இதை எப்படி செய்யணும்ன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த மேம்பாலம் நாங்கள் பொதுமக்களை எப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னா, மேட்டுப்பாளையம் அன்னபூர்ணாலேருந்து சங்கனூர் ரோடு முடியும் தான் பழைய ஸ்கெட்செல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா முருகன் மில் ஆரம்பித்து சிடிசி டிப்போக்கிட்டையும் முடிக்கிறாங்க. இது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஒரு காலம் சீராகாது. நாங்கள் எங்களோட கோரிக்கை என்னென்னா, அவினாசிங்க காலேஜ் அன்னபூர்ணால் ஆரம்பித்து சங்கனூர் கிராஸ் ரோடுக்கு தாண்டி போய் பண்ணால் தான் இந்த உண்மையாலுமே பூர்த்தி அடையும். சுமார் இன்னும் வரும் 50 ஆண்டு காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்து எங்களுக்கு புதுசாக ஒன்று தகவல் என்ன வருது அப்படின்னா, சங்கனூரோட இதுக்கு ரவுண்டான 22 கோடி செலவு பண்ணி ரவுண்டான ஐலாண்ட் மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக உள்ளபடி பார்த்தா அது வேஸ்ட்டுங்க. அதுக்கு போல் இந்த பாலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டிப்பு செஞ்சால் பிரச்சனையால் டிராஃபிக் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 17 ரோடு குறுக்கு ரோடு இருக்குங்க. எப்படி லோக்கல் இருக்கிற மக்கள் எப்படி வெளியே வருவான்? இது ஊட்டிக்கு போகிற பிரதான ரோடுங்க. இது சீசன் டைம்லலாம் பயங்கர டிராஃபிக் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கண்கோல பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் கூட போகிற வழி இல்லாமல் அந்த மாதிரி அந்த நெரிசல் போயிட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, இந்த பாலத்தை தயவு கூர்ந்து ரீடிசைன் பண்ணி அந்த 20 கோடி ரூபாய் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பாலத்தை அன்னபூர்ணாலேருந்து சங்கனூர் ரோடு வரை கிராஸ் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டால் நல்லா இருக்குங்கிறத எங்களோட கோரிக்கைங்க. இப்போது இருக்கக்கூடிய இந்த பாலம் என்பது இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பாலத்தை நீட்டிப்பு செய்து விட்டால் வரக்கூடிய காலங்களில் சுமார் ஒரு 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்யக்கூடிய அந்த ரவுண்டானா பகுதியில் செய்யக்கூடிய அந்த செலவுகளை தவிர்க்கலாம். அதே போன்று வரக்கூடிய காலங்களில் எந்தவிதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் இந்த மேம்பாலம் 2 மேம்பாலத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மேம்பாலமாக புதிய மேம்பாலம் அமையும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் தீரும் என்பது அனைவரது கருத்தாகவும் இருக்கிறது. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.